ورحمة الله وبركاته. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغت، واصبعوا وأنصتوا ورحمكم الله، يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. حضرت صلى الله عليه وسلم கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் மிம்பரில் ஏறிவிட்டார். தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் கதைத்தால் கதைக்க வேண்டாம் என்று கூறினாலும் சொன்னவருடைய பொதுவா வீணாகிவிடும். ஆகையினால் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை மௌனமாக இருந்து தேவையோடு ஆர்வத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற நியத்தோடு கேட்பதற்கு வல்லநாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் மேகநாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸ்ஸியா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் நலவை கேட்பதையும் மறுமையின் நலவை கேட்டு வாழ்வதையும் ஒரு முக்கியமான துஆவாக எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். மூமின்களுடைய பண்பாக
அதிலும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற சென்று தவாஃபிலே ஈடுபட்டிருந்து அந்த தவாஃபின் கடைசி பகுதி ருக்னுல் யமானி அந்த ஹஜர் அஸ்வத் வரைக்கும் உள்ள துஆவுடைய பகுதியிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இம்மையிலும் எங்களுக்கு ஹஸனா நல்லதை தருவாய். தோட்டம், தொழில், வீடு, வியாபாரம் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் செல்கின்றார்கள். அவர்களை பார்த்தால் நோயாளியாக இருக்கின்றார்கள், வாடி போயிருக்கின்றார்கள், ஆரோக்கியம் கிடையாது. கேட்டார்கள், என்ன செய்தி? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எதை கேட்டீர்கள்? அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு மறுமையிலே நலவை தருவாயா, உலகத்தில் எதையும் தந்து விடாதே என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் உலகிலும் நல்லதை கேட்பது, மறுமையிலும் நல்லதை கேட்பது, வகினா அஸாபன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பது, இதுதான் ஒரு பூர்த்தியான அழகான மிக சிறந்த ஒரு துஆ என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், சீசன்கள் வாரது, சந்தோஷங்களை தேடுறது, பரக்கத்தான தோற்றம், தொழில், குடும்பம், இதெல்லாத்துடைய ஆரம்பமும் நல்ல மனசு, சுத்தமான உள்ளம். இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் மனிதனுடைய வாழ்க்கை. வியாபாரம் செய்கிறோம் சகோதரர்களே, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய நியத், அது எங்களுடைய தோட்டம், தொழில பிரதிபலிக்கும். நல்லெண்ணத்தோடு, நல்ல நியத்தோடு, உள்ளம் சுத்தமாக இருந்தா, மனசு நல்லதாக இருந்தா, ஸ்தாத்துடைய பார்வையிலே அந்த தோட்டம், தொழில பரக்கத் ஏற்படும். சகோதரர்களே, 8 மணிக்கு நாங்க கடையில கதவை திறக்கிறேன்டா, தஹஜ்ஜுதுல 4 மணிக்கு பரக்கத்துடைய, ரிஸ்குடைய கதவு திறப்படுகிறது. தஹஜ்ஜுதுல கடை கதவு 8 மணிக்கு. நாங்க எலும்புக்குள்ள நினைக்கிறது, மன் அஸ்பஹ வ ஹம்முஹு அத்துன்யா, எலும்பும் போதே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், மறுமைக்குரிய ஆயத்தம், இது ஒன்றுமே இல்லாம முழுக்க வியாபாரம், முழுக்க துனியா, எலும்பினொன்னு செக் பண்றதும் போன, வந்தது என்ன, போனது என்ன, இதே ஏக்கத்தோட தூக்கம், இதே ஏக்கத்தோட பிரயாணம், இதே ஏக்கத்தோட வாழ்க்கை, இதே ஏக்கத்தோட தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் என்ன கொடி கட்டி பறக்க நினைச்சாலும், 7 நாட்களும் ஒரு மாதத்துல ஒரு நிமிடம் விடாம கடை திறந்திருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய வறுமையை அவருக்கு சாட்டி விடுவோம், அவர் பார்க்கிற பக்கம் எல்லாம் பஞ்சம் தான் தெரிப்படும் என்பதாக, சம்பாதிச்சு முன்னேற கிடையாது சொன்னாங்க. வாழ்க்கையில பரக்கத்து பார்க்க. சகோதரர்களே, அதுக்கு மாற்றமாக நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார். வஜஅல ஹம்முஹு அல்-ஆখিরা வ ஹம்முஹு அல்-ஆখিরা, மறுமையில நான் இந்த வியாபாரத்தால் என்ன செய்வேன், தஹஜ்ஜுடைய தொழுகை என்ன, துஆக்கள் என்ன, தொழுகை என்ன. சகோதரர்களே, ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம நினைக்கிற, நாங்க போயிட்டு பஜார திறந்து ஷோ பண்ணிட்டோம்டா, நாங்க கொற்ற வியாபாரத்தை சீசன்ல முடிச்சு திரும்பி பார்த்தா கடனோட நிற்போம், கஷ்டத்தோட நிற்போம், எடுத்த சாமான ரிஜெக்ட் பண்ணி கூட எல்லாம் இருக்கும். அல்லாஹ் இருக்கிறாங்க. ஆனா அஸ்வாபு ரிஸ்க், ரிஸ்குடைய வாசல்களை, பரக்கத்துடைய வாசல்களை திறந்து வச்சிட்டு பஜாருக்கு வருவோம்டா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதன் மூலமாக தார பாக்கியம், சந்தோஷம், நிம்மதிய அடைஞ்சு கொள்ளலாம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இந்த பெண்மணி சொல்லுவான், உலகத்தின் கதவுகள், அரண்மனைகள், பஜார் எல்லாம் மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் ரஹ்மானே, உன்னுடைய ரஹ்மத்துடைய, உன்னுடைய பரக்கத்துடைய வாசல் திறந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் வியாபாரி சீசனை மட்டும் டார்கெட் பண்ணி சரி வராது, ஷோ பண்ணி மட்டும் சரி வராது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற சுபகுடைய அமல் சரியாகும். சுபகுடைய அமல், சுபகுடைய துஆக்கள், அதுல வைக்கிற நியத்துகள், என்ன அலைகள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே,
ஒரு மனிதருடைய வாழ்க்கையில, ஒரு வியாபாரிட வாழ்க்கையில எல்லாம் இறுகி போயிடுது சொன்னா, கடனோடே அந்த பஜார் போகுதுண்டா, கடனாளிகள் தான் எங்கட பஜார் இல்லைன்னு சொன்னா, உண்மையிலே தக்குவாதாரியான வியாபாரம், அல்லாஹ் அஞ்சக்கூடிய அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய வியாபாரம் பஜார் இல்லை, கடையில் இல்லை என்றுதான். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பயந்த வியாபாரிகள், சுத்தமான எண்ணத்தோட செய்த வியாபாரிகள், மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறது. இது வியாபாரத்துடைய முதல் பகுதின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சேவிஸ். யாரு தலையில எதையாவது கட்டி நான் முன்னேறணும் அந்த யோசனைகளுக்கு வரும் என்று சொன்னால் வியாபாரம் நடக்கும். அடுத்தவன் வயிற்றில வரக்கூடிய எரிச்சல், அவங்களுடைய அந்த கண்ணில் வரக்கூடிய அந்த வருத்தம், அந்த வாங்கினத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் வேதனைப்படக்கூடிய ஒவ்வொன்றும் சதகா மாறினான். வியாபாரத்துக்கு திருப்பி அடிச்சு கொண்டே, திரும்பி அடிச்சு கொண்டே. அதனால அல்லாஹ்வை பயந்தவற்ற வியாபாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களுடைய இந்த வியாபார மைதானத்தை, அந்த பஸார் எடுத்து பார்த்தா, சகோதரர்களை, கண்ணியமானவர்களை, ஏமாத்தமிக்க அல்லாஹ் பயந்தவர்கள் வியாபாரத்துல பொய் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபுஜ்ஜார் அத்துஜ்ஜார் ஹுமுல் ஃபுஜ்ஜார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமான பயங்கரமான ஒரு வார்த்தை. வியாபாரம் அப்படிங்கிறவங்க, தொழில் செய்யறவங்க, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரிகள் இருந்தாவே அவங்க பாவிகள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரமான வார்த்தை. சஹாபாக்கள் கேட்டார்கள், அஹல்லல்லாஹு பை, அல்லாஹ் தானே வியாபாரத்தை ஹலாலாக இருக்கிறான், வியாபாரம் சுத்த ஹலால். அப்படி இருக்க ஏன் யா ரசூலல்லாஹ் அவர்களை பாவிகள் என்று சொல்லுகின்றீர்கள், குற்றவாளிகள் என்று சொல்லுகின்றீர்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை பயப்படாம பொய்யோட வியாபாரம், வியாபாரத்தோட பொய்ய கலக்காம எப்படி இந்த காலத்துல வியாபாரம் செய்த, தங்கமாக இருக்கலாம், தேரையாக இருக்கலாம், வெஹிக்கலாக இருக்கலாம், பொய்தான் முதல். இவர்கள் நாளை மறுமையிலே பாவிகளுடைய பட்டிகளில் எழுப்பப்படுவார்கள். பணத்தால் அல்லாஹ்வை அடையாத கூட்டம் அந்த காரூனுடைய கூட்டத்தோடு எழுப்பப்படுவாங்க. பொய்யத்தான் வச்சிருக்காங்க, சத்தியத்தை பாவிச்சு கொள்வாங்க. உண்மையான முதல் தர வியாபாரிகள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய பேரை வியாபாரத்துக்கு பாவிக்க மாட்டாங்க. அல்லாஹ் மீது சத்தியமா உங்களோட துனியாவுடைய அற்பமான பொருள்களை பஜார்ல விற்கிறதுக்கு சத்தியத்தை பாவிக்காதீங்க. சத்தியத்தை பரக்கத்தில்லாத வியாபாரம், பொய்யர்களுடைய வியாபாரம், ஏமாற்றுவர்களின் வியாபாரம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அப்ப 10 வருடம் 20 வருடம் சம்பாதிச்சுட்டு பார்த்தாலும் இது அடையணுமோ அந்த பரக்கத்து வராது. தக்குவாவோட எல்லாம் பரக்கத்து வச்சு பொய்யோடு சஹாபாக்கள் வெறும் கையோட வந்தா மதீனால, மக்கால் இருந்து ஒன்றுமே இல்லாம வந்தான். மக்காவாசிகள் பொதுவாகவே வியாபாரிகள், மதீனாவாசிகள் பொதுவாகவே விவசாயிகள். சகோதரர்களை வரும்போது அவர்களே யோசித்தார்கள், வகையின் மின் தாபத்தில் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும். சுப்ஹானல்லாஹ். அவர்களே யோசித்தார்கள், எந்த சேமிப்பும் இல்லை, எந்த முன்னேற்பாடும் இல்லை, நாங்க போறோமே வலா அர்துன் லனா வலைஸத் லனா அர்துன் வலா தியாருன். மதீனால வீடும் இல்லை, ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை, சாப்பாட்டுக்கு ஏற்பாடும் இல்லை. அல்லாஹ் சொன்னான், உயிரினங்கள் அதற்கு ரிஸ்க் அளிக்கிறது போல நான் ரிஸ்க்கு பொறுப்பு. என்ன நம்பி தக்குவாவோட பஸாருக்கு இறங்கணும், தக்குவாவோட ஹிஜ்ரத்தை செய்வோம், என்ன பயந்து போங்கோ, நான் வாசல்களை திறப்பேன். உலகத்துல மனிதனும் எறும்பும் எலியும் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி முன்னேற பார்க்கிறார். சேமிக்கிற கூட்டம்
சேமிப்பு மக்களுக்கு தேவையான பொருளை லாபத்தை மட்டும் ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பெட்ரோலை பதுக்கிற மாதிரி பஜார் கேட்கிற நேரம் பெருநாளைக்கு முந்தின வியாபாரம் சீசன்ல வியாபாரம் சும்மா விலை கூடும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சேமிச்சு வச்சு ஸ்டாக் பண்ணி வைத்து மற்றவர்கள்ட்ட சூறையாட வேண்டும் என்ற நோக்கத்தோட புதிய முகம் அடிக்கிறது. 3 இருந்து நடக்கும். 300 ரூபாய் ஹயர் 600 ரூபாய்க்கு போகும். சகோதரர்களே, இது ஒரு சேமிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுக்கு தேவையான நேரத்தில் வியாபாரத்தை கஷ்டத்தை கொடுத்து மக்களை நஷ்டவாளியாக்கி மக்களை வேதனைப்படுத்த வைப்பவர்கள் நாளைய கியாமத்துடைய நாளையிலே குஷ்டரோகிகளாக எழுப்பப்படுவாங்க சொன்னாங்க. கண்ணியமானது இவ்வளவு பெரிய எச்சரிக்கை. வியாபாரத்தை ஏமாற்றம் சாதிக்கிறது கூடி சாதிக்கிறது இல்ல, சரியில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் பயந்து ஏமாத்தாம தக்குவாட வியாபாரத்துக்கு அல்லாஹ் வழி தொடங்கும். ஒன்று செஞ்சுக்கொள்ள எல்லாமே வட்டி எடுக்கலாம். நீங்களே தக்குவாதாரின வியாபாரத்தை வட்டி வியாபாரத்தோட வட்டியை கலக்கிறது. லாபத்தை அல்லாஹ் ஹலாலாக்கினான், வியாபாரத்தை வட்டியை ஹராமாக்கினான். சொந்த தாயோட 70 தடவை ஜினா செய்யறதை விட மோசப்பட்டு அது இல்லாம எங்களுக்கு வியாபாரம் வேணும். இவ்வளவு அசிங்கமா இஸ்லாத்துல வியாபாரம். அப்ப 10 சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களில் 6 பேர்கள் வியாபாரிகள். அஷரத்துல் முபஷ்ஷரா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாம் ஒரு சதம் இல்லாம மதீனாவுக்கு வந்தாங்க. வியாபார திறமையை பாவிக்கிறது ஹராம் இல்லை, ஆனா சூழ்ச்சி ஹராம், ஏமாத்துறது ஹராம். கண்ணியமான நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் வழி தொடங்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பொன்று பயத்துல ஓடுறான். 7 கதவு மூடிப்பட்டு சுலைஹாட அரண்மனைக்குள்ள தப்புறதுக்கு வழியே இல்லை. கதவு மூடிப்பட்டு பாவத்துக்கு அந்த பெண்மணி அழைக்கிறான். பாவத்துக்கு அந்த பெண்மணி அழைக்கிறான். அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயந்து மூடப்பட்ட வாசல்களை நோக்கி ஓடும் பொழுது சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகின்றார்கள். ஓட ஓட ஒவ்வொரு வாசலாக திறப்பட்டது. 7 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து கொடுத்தான். அல்லாஹ்வை பயந்து பஸார்ல ஓடுங்கோ. 7 வாசல் அல்ல, வானம் பூமியில எல்லா வாசலையும் திறந்து தாரன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இவங்க அல்லாஹ் பயந்து வியாபாரம் செய்ய பயமே. 7 வாசல், 700 வாசல். ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ்வுடைய வாக்கு. உலகத்தில் ஒரு முன்மாதிரியான வியாபாரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் பயந்த வியாபாரம். உலகத்தில் அழகான முன்மாதிரியான வியாபாரத்துக்கு, இந்த நல்லெண்ணத்தோடு உள்ள வியாபாரத்துக்கு எல்லாம் பறக்கச்சு. ஏமாத்தி அடுத்தவனை தோண்டி குழி தோண்டி செய்யற வியாபாரம். அது பால்ல தண்ணியை கலந்தாலும் சரி. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பால்ல தண்ணியை கலந்து ஆத்துக்கு பக்கத்துல பெலசடிச்சுட்டாங்க. சகோதரர்களே, இந்த தண்ணியே அடிச்சு கொண்டு போயிடுச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, இவ்வளவு அழகா முன்னேறி மனிதன் கட்டி பெரிசா தூக்கிட்டாரு பில்டிங்க. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ளம் வருகிறது, அடிச்சு கொண்டு போகுது பில்டிங். என்ன நடந்துச்சு? ஊர் கேட்குது. ஒரு பதில் சொன்னார், பானி சே ஆயா பானி மே கயா. தண்ணியால வந்தது தண்ணியே கொண்டு போயிடுச்சு. கலப்படம் லேசித்த சகோதரர்களே, லேசி. ஒரு வியாபாரி சொல்றார், சேல்ஸ்மேன்,
இந்த பொருளை விற்க வேண்டாம், அல்லாஹ் பயந்தவர், இது குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை, இது முறை இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய வியாபாரத்தில் 5 ரகசியங்கள். அதுல ஒன்றுதான் வலா அபீர் ஷேഖன் சொன்னான். வயது போனது ஷேഖுங்க, வயசாளி பலச வாங்க மாட்டான், மக்களுக்கு விற்கலாத வாங்கி தட்ட மாட்டான், உடஞ்சி போனதை எடுக்க மாட்டான், குறைய மறைச்சு விற்க மாட்டான். உஸ்மானே கனி இன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச வியாபாரத்தில் பரக்கத்தை அல்லாஹ் மதீனால வச்சிக்கிறான். மதீனால அவங்களோட பேர்ல ஒரு ஹோட்டல் இருக்கிறது. ஒரு கிணறு வாங்கி கொடுத்தாங்க, அந்த விவசாய நிலத்திலிருந்து வாங்கின அக்கவுண்ட் நம்பர் இருக்கிறது. பேங்க் காலத்திலே இல்லை, சுத்தமான உள்ளம் சுத்தம். அல்லாஹ்வுடைய அச்சம் வியாபாரத்தில், அல்லாஹ்வுடைய அச்சம் வியாபாரத்தில். சகோதரர்களே, அந்த பேங்க்ல இருந்து இன்றைக்கு மதீனா முனவ்வரால அந்த ஹோட்டல்ல ஹஜ்ஜாஜிகள் உமார்கள் வந்து நிற்கிற அந்த ஹோட்டலில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஆப்பிரிக்கால உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகளுக்கு சதகா செய்யப்பட்டது. அப்படியா? ஒரு சதம் இல்லாம வந்தவங்க தான் வியாபாரத்தை நல்லா கவனிச்சான். கடையை போட்டு எங்கேயோ வைக்க சொல்லல இஸ்லாம். மறதி இல்லாத சொல்ல வியாபாரம் செய்யுங்கோ, பசாருக்கு போங்கோ. ஒரு நாளும் நீங்க நினைக்கவான வீட்டில் இருந்து கொண்டு தங்கமல கொடியும் உண்டு. முயற்சி வேற, ஏமாத்தம் வேற. மறதி இல்லாத சொன்னான். ஹிஜ்ரத்தில் ஒரு வகைதான் வியாபாரம். ஹிஜ்ரத்துக்குள்ள நன்மைமாறு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுடைய வசனத்தோட தான் வியாபாரத்துடைய வசனத்தையும் அல்லாஹ் சொல்றான். வியாபாரத்துடைய வசனத்தையும் சொல்றான். சம்பாதிக்க கஷ்டப்படுறது, சும்மா இருந்து தவக்குள் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆத்த கடலை பிளக்கிறதுக்கும் அசாவ பாவிக்க சொன்னான். சபபீகி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு கப்பல் கட்ட சொன்னான். பஸாருக்குள்ள இறங்குறது ஹராம் இல்லை, வியாபாரத்துக்கு போறது ஹராம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஹதரத் உஸ்மான் கனி பரக்கத்துடைய வாசல்களை திறந்தான். நுணுக்கமான வியாபாரம். கிணத்தை வாங்கினார், கிணற்றை வாங்கி வியாபாரம் செய்து காட்டினார்கள் யூதரிடத்தில். கண்ணியமான சகோதரர்களே, 30,000 திர்ஹம்களுக்கு அல்லது தீனார்களுக்கு கிணறு வாங்கப்பட்டது. எப்படி? ஒரு நாளைக்கு உங்களுக்கு, அடுத்த நாளைக்கு எனக்கு தண்ணி. தனக்கு சொந்தமான நாளை தான் மக்களுக்கு நலவு சதக்காட நியத்திற்கும் தக்வாதாரிட வியாபாரம் உறிஞ்சிறது இல்லை. அடுத்தவண்ட பொக்கெட்லிக்கிறது ஏண்ட எப்படி ஏண்ட பேங்க் பேலன்ஸ் ஆக மாறுறது அல்ல, ஏண்ட பொக்கெட்லிக்கிற லாபங்கள் எப்படி உம்மத்துக்கு பிரயோஜனமாகும். முஸ்லிம் வியாபாரம் இந்த எண்ணத்தோட பஜாருக்கு போனா ஒரு விவசாய நிலத்துல ஒரு மனிதன் பேரை சொல்லி மழை பெய்யுது, பேரை சொல்லி மழை பெய்யுது. பின்னால போனவர் தேடி போன சஹீஹான ஹதீஸ் தவறு. உங்களோட பேர் என்ன? மேகத்திலே உங்களோட பேர் கேட்குது. என்ன செய்றீங்க? விவசாயம். எப்படி செய்றீங்க? வருமானத்தை 3ஆ பிரிப்பேன். அதுல ஒன்று நிலத்துக்கே கொடுப்பேன், கேபிட்டலை பாதுகாப்பேன். 2வது குடும்பத்துக்கு செலவழிப்பேன். 3வது சதகாக்கு ஒரு பங்கு ஒதுக்குவேன். உலகத்தில் ஆக அழகான வியாபாரம், பரக்கத்தை பாக்கியமான வியாபாரம். செஞ்சு பார்க்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த ஹதீஸ பின்பற்றுவாங்க. பரக்கத் துறப்படவே, பாரமாயிடப்படாதே, பசாருக்கு ஓடி ஒழியப்படாதே, பரக்கத்துடைய வாசல்கள் துறப்படும். சகோதரர்களே, அந்த வியாபாரி விற்க வேணாம்னு சொல்லிட்டு போன சேல்ஸ்மேன்கிட்ட வித்துட்டாங்க. சில கடையில வேலை செய்யறவங்க முதலாளிக்கு என்ன ஹலாலோ ஹராமோ பொய்யோ மெய்யோ முதலாளிக்கு நல்ல பேர் எடுத்துக்க மாட்டாங்க. தொழிலாளியில பொறுப்பு, நுகர்வோருடைய பணத்திற்கு நெருப்ப கொடுத்து நாங்க தங்கமல அமைக்க போறதில்லை. முதலாளி வந்து பார்க்கிறார், 33,000 திர்ஹம்ல சாமான் வித்துப்படும்.
எங்க யாரு தெரியாத முகம், முஸ்லிம் இல்லை. சிலவங்க முஸ்லிமோட வியாபாரம் நிதானத்தை நடக்கிறார். பணம் எல்லாரும் கஷ்டத்துக்கு பின்னால் வந்தது. அது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல நீதம், மனிதனுக்கே பணத்தில் நீதம். ஆள் பார்த்து நீதம் அல்ல, தெரிஞ்சவன் வரைஞ்சு கொடுக்குது, தெரியாதவன் தலையில கற்றது. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்தில் அவர்கள் தேடுகின்றார்கள் அந்த வியாபாரியை, அந்த பொருள் வாங்கியவரை. 3 நாட்கள் குதிரையிலே அல்லது ஒட்டகத்திலே பிரயாணம் செஞ்சு அடைந்து கொள்கின்றார். அந்த வாங்கின மனிதர் அங்கே நிற்கிறார். சொன்னார், பொருளை தாங்கோ, அந்த ஆடையை தாங்கோ, இந்த ஸ்டாக் வித்தத்தை தாங்கோ, இந்த அவர் சல்லி. அவர் சாமான கொடுத்தார், சல்லி எடுத்தார். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னார். ஒரு முஸ்லிமியா, ஒரு யூதன் சொல்லிட்டு சொன்னாரு, நான் 3000 தினார் கொண்டு சாமான் வாங்கினேன், எனக்கு ஏமாத்தப்பட்டது. அதுக்கு முன்னால நான் கொண்டு வந்த 3000 தீனாரும் அது உண்மையான தங்க நாணயம் அல்ல, நானும் ஏமாத்தத்தான் கொண்டு வந்தேன். கமாத்த தீனு துதான், குழி வெட்டினா வெட்டிப்படும், குழி வெட்டினா வெட்டிப்படும். ஒரு நாளும் தப்பேன். அது எந்த நாட்டில், எந்த சூப்பர் பவர், எந்த தலைப்புல, எந்த குடும்பத்துல, எந்த கணவன், எந்த மனைவிக்கு முஅமலாத் முஆஷராத்துல அநியாயம் நடக்கும்டா. சிலவங்க பார்ட்னர் அநியாயம், சிலவங்க தெரியாம சல்லியை கொடுத்துட்டு எங்கட பாசையில சொல்றா 1 கோடி 1500 கோடி எங்க போறோம்? வித்வா என்ன சொல்லிச்சு? நுவரலிலே வெல்ல, கம்பலிலே வெல்ல, வரலாறு காணாத தண்ணி கொண்டு போனதுக்கு பின்னால் அடுத்த சீசன் இருக்கிறோம், ரெஸ்ட் எடுக்க வந்தீங்கிறோம். அடிச்சு கொண்டு போனத, தண்ணி கொண்டு போனதை மறக்கவும் அல்ல, கட்டி தூக்குற விலங்கப்படுத்தலாம், அல்ல விலங்கப்படுத்தலாம். விளங்காத மாதிரி இக்கேல சகோதரர்கள் என்ன விளங்காத மாதிரி. ஒரு கணவன் ஒரு மனைவியை வீணா அடிச்சு கொள்றார், அடிச்சு அடியில சத்து மௌத்தா போயிட்டான். ரகசியமா ஒருத்தருக்கு போயிட்டு கேட்கிறார், என்ன செய்யறன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, சொல்லி கொடுத்தாரு. ரோட்ல போற ஒரு வாலிபரை கொண்டு போட்டு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த வாலிபரை அவனோட மனைவியோட சேர்த்து வச்சுக்கணும். சகோதரர்கள் கேட்டா, ஊர் கேட்டா, மோசமான இடத்துல கண்டேன் கொண்டேன். சிலவங்க ஃபைல திரட்டுவாங்க, அடுத்தவண்ட சொத்துக்கு மாஷா அல்லாஹ் குறி வெட்டி தருவாங்க. ஃபைல அழைக்கலாம், மறைக்கலாம். அனாதைகளோட சொத்து, உறவுகளோட சொத்து, அவங்களோட அனைத்துக்கும் நாங்க சேதங்களை தெரியாம அடிச்சுட்டு சும்மா சூப்பரா போகலாம். வாகனம் வேற, ஸ்டேட் வேற, வந்து நிக்கிற ஹோட்டல் வேற. அல்லாஹ் பயந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட நல்லடியார்களே, உண்மையிலே அந்த வயோதிபர் சொன்னாரே, இப்படி ஒரு புள்ளையை கொண்டு போட்டேன். ஊரார்கள் வந்தாங்க, கேட்டாங்க, உறவுகளுக்கு வாய்ப்பே செய்யலாம். அப்பா ஒரு கொலைக்கு மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை, அநியாயம், அநியாயம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்ட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நல்லா விளங்குவோம் வாழ்க்கைய. தீன் சும்மா வைக்க இல்லைங்க. ஷரியத் மையத்தடக்கவும் ஆள் இல்லை. இவ்வளவு மோசமான இந்த ஜனாசா எப்படி தூக்கி அடக்கிறேன்னு கேட்டு போனாங்க. வயோதிபற்ற போய் சொன்ன, அல்லது வயோதிபர் தேடி வாராரு, என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். வந்து பார்த்தா மனைவியில ஜனாசா இது. அவருக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு வாலிபரை கொண்டு அந்த மனைவியோட சேர்த்தி வைத்து சொன்னாரே, அவருடைய சொந்த மகன் கொலை செய்யப்படுகிறார். புலி வெற்றி நின்றதற்கு விழுந்தது. அவர் வெற்றின புலி வியாபாரத்தை அழைக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலே அழைக்கலாம், உம்மா வாப்ப கைக்கலாம், சொந்த சகோதரர்களை கைக்கலாம், வெட்ட வேணாம். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா 3 பேர் துஆ கபூலா. அதுல ஒருத்தர் ரஜுலுன் ஆதாஹு மானன் சஃபீஹி, மடையிட்டு பணத்தை கொடுக்கிறவங்க. அவர் என்ன செய்யறாரு? 1 கோடிக்கு 5 லட்சம் லாபம் தராரு. என்னோட நல்ல முகப்பர், சூரத்தும் சரி, சீரத்தும் சரி, சிரிச்சா தங்கம் கொட்டு விடுவார்.
5 லட்சம் கிடைக்கும் என்று அது மாதிரி எத்தனையோ கோடி அவர் எடுத்து வச்சுக்கிறேன். அதுல இருந்து சுத்தி சுத்தி கொடுக்கிற பெரிய வேலை எவ்வளவு பெரிய இந்த ரமலானிலே கோடி கோடியா எங்களை லாபம் வாரன்னு தெரியா. 1 கோடிக்கு 5 லட்சம் கிடைக்குது, வீட்டில் உட்காரத்தான் இருக்குது. சுபஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா வலா துஸ்பா குர்ஆன் சொல்லுது மடையன் என்ன நடக்குதுன்னு தெரியாத வியாபாரம், எக்ரிமெண்ட் இல்லாத கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அவ்வல் கரார் ஆகிரு ஸலாம் உசுறு மாறி இருந்தார். வீட்டுக்கு வரக்குள்ள வாங்கி கொண்டு வர சாமான பார்த்தா சுபஹானல்லாஹ் சொல்லுவார். குர்ஆன் பெரிய ஆயத்து வியாபாரத்துடைய ஆயத்து. தெரிஞ்சவங்களுடைய வியாபாரம் செய்யறதுக்கு தான் கட்டன் ரைட். சிலமா ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு 20-30 எங்க கொண்டு போறோம்? தக்குவாட வியாபாரமா, தக்குவாட பசாரா? சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்த வழிபடுறோம். வாசலை துறப்பான், கஷ்டங்கள் இல்லாமாக்குவான், பேராசைப்படாத வியாபாரம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க அந்த வியாபாரம் பரக்கத்து. பேராசை வியாபாரம் என்ன? பேராசை எவ்வளவு கிடைச்சாலும் போதான். லம் யுபாரிக் ஃபீ கட்டசி வரகாட்டி பரக்கத்திக்க. ஸல்லல்லாஹு ஒவ்வொரு பார்ட்ஸ் துண்டு துண்டா ஹதீஸ்ல பேசப்பட்ட வியாபாரத்தை பத்தி, வியாபாரத்தை பத்தி துண்டு துண்டா பேச. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மால்ல சம்பளம் எடுத்தான். பைத்துல் மால் எடுக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி. இவங்க மாறுவேடம் போட்டு பசார்ல போவான், இரவேல போவான், போய் கேட்பாங்க என்னுடைய தாவூதுடைய ஆட்சி எப்படி, யாராவது குறை சொன்னா திருத்தி கொள்றது. அப்படி பண்ண எங்களுக்கு யாரும் குறை சொன்னா பிடிக்காது. குறைய தேடுறார், இன்னொருத்தர இல்ல தன்னுடைய குறைய. ஒருத்தர் சொன்னார் இவர் நல்ல, அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பினார் மனித தோற்றத்தில். சொன்ன தாவூத் எல்லா விடயத்திலும் நல்ல, பைத்துல் மால் இருந்து சல்லி கலட்டாம இருந்தார், பைத்துல் மால்ல கை வைக்காம இருந்தான்னு சொன்னாங்க. உடனே நியத்து வச்சாரே, மனசு சரியாகவும் இல்லை. இதை தக்குவாட ஆரம்பம். சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னான் யுத்த களத்தில் பாவிக்கிற கவசம் செய்யும் இரும்பு கஷ்டமான யானம். அல்லாட நம்பிக்கை வச்சு கையில இரும்பெடுத்தா குலைச்ச அதை பணிகிற மாதிரி அல்லாஹ் ஹதீத் வசப்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் கதவை திறந்தான். பைத்துல் மாலில் இருந்து எடுக்கப்படாதுன்னு நியத்து வச்ச தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்ப மா போல கொலைய வச்சு. இன்னைக்கு பள்ளி கடை கொடுக்க பயம் 50 வருடம் வழக்கு அட்டி மனசு பேசும். தக்குவால முக்கியமான பகுதி தான் இது. சிலவங்க பொம்பளையில வச்சுதான் ஞாபகம் கேட்டா குடியமால தேடி அடிக்க சம்பளம் குறையும். ஆனா நீங்க தான் அதுக்கு முஃப்தி. அதுக்கு முஃப்தி வேற யாரும் இல்லை. கடைக்கு வந்த வேலைக்காரி மனைவியாக, வீட்டில் இந்த மனைவி பாதையில வேலைக்காரியா மாறும். ஹராம் ஜினாவை மாறி பரக்கத்தை அளிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. கடைக்குள்ள கொண்டு வச்சா சரி, ஃபத்வா கிடைக்கும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பெண்களை வைத்து வியாபாரம் நடக்க, அந்த பெண்ணோடு பலர் சம்பந்தம் பட, அந்த இடத்தை விபச்சாரத்துக்கு காரணமாக ஆக்கினான். அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், ஆயுள்ட பரக்கத், ஆரோக்கியத்திட பரக்கத், சம்பாதிப்புட பரக்கத், மூணும் பஞ்சி நெருப்புல பட்டா எப்படி போகும் இது மாதிரி போகும். நீங்க தான் முஃப்தி. உங்களோட பசார் நீங்கிற லேடிஸ் உங்களோட கடைகளுக்கு வச்சுக்கிறார்கள். இப்னு சீரின் இந்த வாலிபர் பசார் நீங்கிறார். ஒரு பெண்மணி சாமான் வாங்குவாங்க. சாமான வாங்க வந்தா அந்த பெண்மணி இந்த ஆண், இந்த அழகான வாலிபரை தவறான இடத்துல பார்க்கிறார்.
வாங்க வேண்டிய விட கூடுதலான சாமான வாங்கலாம். வாங்கி கொண்டு முதலாளிகள் சொல்றா வீட்டுக்கு சாமான கொண்டு போகணும், உங்களோட வேலைக்காரர் பண்ணி அனுப்புவீங்க. நோக்கம் வேலை. இஸ்லாம் தெளிவானது. நாம தெளிவில்லாத மாதிரி மாட்டிக்கொண்டதுல வேலை. பேணுதலான முறையில பஜார் இருக்கிறவங்க சுஜூத் செய்ய நினைக்காது. நுகர் அசரெல்லாம் சும்மா செய்யும், ஹராம்களெல்லாம் சும்மா வந்துடும், கடைசி களிமா வராது. சகோதரர்களே, எடுத்துட்டு போனா சாமான வச்சதுக்கு பின்னால வற்புறுத்தி அந்த வாலிபனை தவறுக்கு அழைக்கிறது. தப்புறத்துக்கு வழியே இல்லை. தப்புவாதாரியான வாலிபன் சொன்னார், பொன்னேரி மலசல குளத்துக்கு போத்து தேவையுது, மலஜலம் கழிக்க வேண்டியது, போய் வாரேன். காட்டப்பட்டது. உள்ளுக்கு போனா அல்லாஹ்ட பயத்தினால, இந்த பாவத்திலிருந்து தப்பணும் ஏக்கத்தினால, சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர், நஜீஸ் அப்படியே எடுத்து மேல பூசி கொண்டு வந்தார். மலத்தோட நஜீஸோட நிற்கக்குள்ளே இந்த பெண்மணி இந்த பைத்தியக்காரன் சொல்லி விரட்டி அனுப்பிட்டார். வீட்டுக்கு போனார், குளிச்சார், மஸ்ஜிதுக்கு போனார், தௌபா 2 ரக்காத் தொழுகிறதுக்கு நறுமணம் வர தொடங்கிச்சு அவர்கள் மேனியில. நறுமணம், கஸ்தூரி வாலிபருடைய பேரோட மௌத்தா போனார். மையத்திலிருந்து நறுமணம் வந்து பயம், அல்லாத பயம். வியாபாரத்தில் சகோதரர்களே, இந்த கடையை விட்டா, இந்த பள்ளி கடையை விட்டா, 500 ரூபாய் கூலி கொடுத்து பழகின கடையை விட்டா, சுப்ஹானல்லாஹ், நாடு முழுக்க இந்த பிரச்சனை. வக்ஃப் சொத்து லேசி இல்லை. எடுக்கேதுமான சம்பளத்தை எடுக்கவான் அல்லாஹ் வழிகாட்டினான். பள்ளிக்கு வாய்ப்பே செய்யாது. நிர்வாகம் பயம். நிர்வாகமும் பலத்தை காட்டுறது இமாம்லே முஅத்தின்லே. அவங்களைத்தான் ஆட்டி படைக்க பார்க்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொது சொத்துக்கள், பள்ளி சொத்துக்கள், வக்ஃப் சொத்துக்கள் கொடுக்க வேண்டிய கூலிய கொடுக்காம வியாபாரம் செஞ்சு ஒரு நாள் முன்னேறலாம். 7 பரம்பரைக்கு சொத்து சேர்க்க மாட்டோம், நெருப்பத்தான் சேர்ப்போம். நெருப்பு. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத்துடைய வாசல்களோடு உள்ள வியாபாரம், நல்லெண்ணத்தோடு உள்ள வியாபாரத்துக்கு மறுமையிலே வாதாக்கள், பெரிய வாக்குறுதிகளை. ஒருத்தர் ஹலால தேடுறார், மற்றவனை காட்ட, குடும்பத்தை பார்க்க, என் குடும்பம் என்னத்தோட கையேந்த கூடாது என்ற நீயத்துல ஹலாலான சம்பாத்தியம் எவ்வளவு பெரிசா செஞ்சோன்றதல்ல, குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டியை தான் பார்ப்பான். எத்தனை கோடி குழந்தை யாருக்கும் கேட்க போறதில்லை. எப்படி குழந்தைங்க கால தூக்கேறாது மஹ்ஷர் மைதானத்தில். சரியான பதில் அல்லாஹ்ட்ட கொடுக்கின்ற சரியான சம்பாத்தியம் இருக்கணும். இன்கம் டேக்ஸ் வாரது மாதிரி அல்ல, படைச்ச ரப்பு பிடிக்கிறது. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்தோஷப்பாருங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், ஃபுஜ்ஜார் பாவிகள், வியாபாரத்தில் உண்மை இல்லைன்னா, தக்குவா இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா, ஏமாற்றம் இருக்கும். அல்லாஹ்வுடைய பயத்தோட, மற்றவங்களுக்கு பரக்கத்தோட, தீனுக்கு செலவழிக்கிற நீயத்தோட, லகியல்லாஹு வவஜ்ஹுஹு கல் கமரி லைலத்துல் பத்ர், கியாமத்துடைய நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே 14ஆம் பிறையினுடைய சந்திர வெளிச்சம் எப்படி இருக்குமோ இது போன்ற பிரகாசத்தோடு படைச்ச ரப்பை இவர் சந்திப்பார்கள். சந்திப்பார். நாங்கள் உண்மையா வியாபாரம் செஞ்சோ இல்லையான்றத சக்கராத் காரணம். சிலவங்க வியாபாரம் செஞ்ச சாமான்ட பேர் வருது, சக்கராத்ல வருகிறது, களிமா வருகிறது. சொன்னால் தராசி தட்டுது, எலக்ட்ரானிக் தராசி வைக்கலாம், பேக்கிங் வைக்கலாம், எண்ணி பார்க்காம வைக்கலாம், லீட்டர் கணக்கில் தண்ணி ஊற்றலாம், மில்லி லீட்டர் கணக்கில் குறைச்சி பெக் பண்ணலாம். சகோதரர்களே, ஏப்பா என்ன நடக்குதுன்னு சொன்னாரு, தூசியையும் கல்லையும் உள்ளையும் சாமான் வைக்கிற தட்டுல வச்சு நிறுத்தேன்.
பெருசா இல்ல, கிலோ கணக்கு இல்ல. சகோதரர்களே, தூசி போல ஏமாத்தல். சொல்றாரு தராசி தட்டுது என்று சொன்னார். இதனால் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒன்று அல்லாஹ்ட பக்கம் திரும்பி பரக்கத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்ட பொருத்தத்தை நாடி தவக்குலோட அல்லாஹ் வழி துறப்பான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துறந்ததை போன்று திறப்பான் என்ற எண்ணத்தோடு தொழுகையை பாழாக்காமல் முழு மதீனாவின் தொழுகை நடந்துச்சு. பஜாருக்கு சுற்றுலா வந்தாலும் சுத்தமாயிருங்க. கடைசா சொல்றேன், சம்பாதிச்சத்த ஹராத்ல செலவழிக்காது. நேற்று முதலாவது கால் பின் டிக்கிய துறக்கிறாங்க, பஜார் நிப்பாட்டி 7-8 சாராய பொருத்தல் விடுங்க. ஹராத்தை விற்கிறதும் பணத்தை அளிக்கும், ஹலாலா சம்பாதிச்சு ஹராத்துக்கு செலவழிக்கிறது பணத்தை வீணா. எங்கேயும் போனா இதை மறக்க வேணாம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, என்னோட பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அருள் புரிவானாக. உண்மையான தக்வாவுடைய, ஈமானுடைய, இஹ்லாஸுடைய முத்தகீன்களாக வாழ வைப்பாயாக. தோற்றம் தொழில வரக்கச் செய்யாதா, பேரழிவுகளை விட்டு பாதுகாப்பாயாக. கடனோட மூத்தாகரத்தை விட்டு பாதுகாப்பாயாக. கடன் இல்லாத வியாபாரத்தை தாயல்ல, தோட்டம் தொழில வீடு வாசல்ல வரக்கச் செய்வாயாக. உன்னுடைய பொருத்தமுள்ள வியாபாரிகளை ஆக்கி வைப்பாயாக. என்னோட பசார செழிப்பாக்குவாயாக. தொழுகையுள்ள பசாரை ஆக்கி வைப்பாயாக. வட்டி இல்லாத பசார் ஆக்கி வைப்பாயாக. உன்னை பயந்து வாழ்ற இடமாக ஆக்கி வைப்பாயாக. என்னோட தோட்டம் தொழில சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு செலவழிக்கக்கூடிய அதுல அறிவு வளரணும் யாருலா, தத்துவா வளரணும் யாருலா, அமல்கள் வளரணும் யாருலா, நிம்மதி வளரணும் யாருலா. அப்படியான தொழிலாளிகளா வியாபாரிகளை ஆக்கி வைப்பாயாக. தாய் தந்தை மாறுக்கிறாங்க செய்வாயாக. பாவங்களை மன்னிப்பாயாக. பணங்கள் இந்த நல்லதுக்கு செலவழிக்க தௌஃபீக் செய்வாயாக. பாவமான அச்சனையில் இருந்தும் இந்த இடத்துல இப்படியேற்றி வைக்கிறோம் யாருலா, நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. நாங்கள் கலருகிறோம் யாருலா, வட்டி இல்லை யாருலா, ஏமாற்றம் இல்லை யாருலா, பொய் இல்லை யாருலா, தொழுகையை கலாவாக்கி வியாபாரம் செய்ய மாட்டோம் யாருலா. உண்மையானவர்கள் ஆக்கி வைப்பாயாக. எங்களை வியாபாரத்துல வரக்கத்தினால சக்கராத்த கனிமா வரணும் யாருலா. எங்க பிள்ளைகள் யாற்றையும் கையேந்தி போகப்படாது, கண்ணியமா வாழணும் யாருலா. எங்களுடைய உம்மா அப்பா பதுராளிகளை இந்த அவங்களோட பேர்கள்ல சதகாக்களை செய்யணும் யாருலா. உங்களோட பாவங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. தொழிலுக்கு பின்னால சேர்த்து தொழுகிறோம். பிரயாணிகள் இருந்தால் முன்னால வாங்க, நீயத்தை வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுது கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அம்மா பஅத் ஃபயா அய்யுஹல் கிராம், أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وإذا قرئ القرآن فاستمعوا وانصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأقول قولي واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله ولي الحمد فعال ما يريد. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أخواني الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فإن في الرسول أسوة حسنة فاتبعوه. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم الخلفاء الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم جننا من النار. اللهم جننا من النار. اللهم جننا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس القرار يا أرحم الراحمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الذكر يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.